வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சில வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு நோய்களும் நமக்கு ஏற்படாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு சொல்கிறது நமக்கு எப்போவுமே நிலச்சிருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் அடிக்கடி சளி பிடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் சளி அடிக்கடி ஏற்பட்டு இருக்கும். அதே மாதிரி ஜீரண கோளாறுகள் ஏற்படும், அஜீரணம் அடிக்கடி ஏற்படும், வயிற்றில் புண்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா எது சாப்பிட்டாலுமே அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா எதுலேயும் ஒரு தெளிவோடு இல்லாமல் ஒரு மந்தமான நிலையிலே இருப்பாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஜீரணமாகாது, சரியான டைமுக்கு பசி எடுக்காது, சரியான ஒரு தூக்கம் வராது, நம்ம உடம்பில் பிராணசக்தி எப்பயும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வான நிலையில் நம்ம இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அது இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சா நாளைக்கு பார்க்கலாம், மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது சின்ன சின்ன நோய்கள் முதல் பெரிய கேன்சர் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது, தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி இந்த 3 எடுத்துகிட்டு இதை ஜூஸ் மாதிரி போட்டு காலை மாலை ஒரு 2 வேளை உணவுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது மிக சிறப்பாக நமக்கு செயல்படும். அடுத்தது திராட்சை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தும் போது ஆரோக்கியம்ன்றது நடைபெறும். இவற்றெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.